என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த எஸ்எஸ்சி டாபிக் வைஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடி பிளானோட வீடியோ. ஸோ என்னென்னைக்கு என்னென்ன டாபிக் போட போகிறோம், எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், எங்கே டெஸ்ட் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நீங்கள் டெஸ்ட்டு வாங்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்து அதோட பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னோட ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ ஏப்ரல் எண்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரிலீஸ் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், மறந்துடாமல் நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், என்னோடய மொபைல் அப்ளிகேஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ புக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம டாபிக் வைஸ் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேப்பா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன படித்தோன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ எப்போதுமே டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸும் 80% சேம் தான். நீங்கள் அங்கே 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, இங்கே 2 பைப் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை செய்வாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. இங்கே அதே மாதிரி 2 பைப்போட எஃபிஷியன்சி கொடுத்துருப்பாங்க. ஒரு பைப் வந்து டேங்கை வந்து வேகமாக ஃபில் பண்ணும், இன்னொரு பைப் வந்து டேங்கை வந்து ஸ்லோவாக ஃபில் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அங்கே டைம் அண்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து வேகமாக வேலை செய்வாங்க, இன்னொருத்தர் வந்து ஸ்லோவாக வேலை செய்வாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 80% எல்லாமே டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன படித்தோமோ அது அப்படியே பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸில் வரும். ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைப்பை எம்டி பண்ணுறது, அதாவது அந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணியை எம்டி பண்ணுறது. நீங்கள் மொத்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு டாப்பிக்கில் மட்டும்தான் ஆன்சர் நெகட்டிவில் வரும் சில கொஷின்ஸ்க்கு. அப்படி உங்களோட ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டேங்க்கு எம்டி ஆகிற டைம்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அந்த டேங்க்கு ஃபில் ஆகிற டைம். ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆன்சர் நெகட்டிவில் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த டேங்க்கு எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும் அப்படின்ற டைமை தான் ஆன்சர் நெகட்டிவில் வரும், சரிங்களா? ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டாப்பிக்லையுமே நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவில் வராது, சரிங்களா? ஸோ எப்போதுமே ஒரு டேங்கை வந்து டேப் வந்து ஃபில் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அடிஷனில் போடுவோம். ஸோ ஒரு பைப் பார்த்தீங்கன்னா டேங்க்கு கீழே இருக்குது, அது மொத்த தண்ணியை எம்டி பண்ணுது அப்படின்னு சொன்னால் மைனஸ்ன்னு சொல்லி அதோட ஃபார்மெட்டை எழுதுவோம். மற்றபடி இந்த ஆல்டர்னேட் டேப்ஸ் உங்கள் எக்ஸாம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் எதில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேப். ஆல்டர்னேட் டேப்னா ஏபி ஃபஸ்ட்டு டேப் ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறம் சி டேப்பை ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஏபி டேப்பை ஓப்பன் பண்ணுவாங்க, அப்புறம் சி டேப்பை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆல்டர்னேட் டேப்பை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அந்த டேங்க்கு எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கொஷினை நீங்கள் ஒரே ஈக்குவேஷன்லேயும் போடலாம், இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளே ஒரு டேங்க்கில் 1 மணி நேரம் இந்த டேப் ஓடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ டேங்க்கில் எவ்வளோ தண்ணி ஃபில்லாக இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அப்புறம் இந்த 2 டேப் ஓப்பன் பண்ணுறாங்க, அப்போ எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும். எந்த ஃபார்முலாவும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சும்மா நார்மலாக நம்மளே ஒரு டேங்க்கில் தண்ணி ஃபில் பண்ணுறதை பார்க்குறோம் அப்படின்னா எப்படி யோசிப்போம், அதை வச்சும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபில் ஆகுது, அடுத்த 2 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஃபில் ஆகுது, இப்படியே தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஹவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுதான் டோட்டல் ஹவர்ஸ். அதை நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க அந்த மெத்தட்லேயும் போடலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்கள் எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல டேங்கை எம்டி பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ். ஸோ ஆன்சரே நெகட்டிவில் வர மாதிரியான கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கொஷினை நல்லா படித்து பார்த்து ஆன்சரை வந்து என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்து போடுங்க. டேங்க்கு எம்டி ஆகிறத கேட்குறாங்களா, இல்லை டேங்க்கு ஃபில் ஆகிறத கேட்குறாங்களா, உங்களோட ஆப்ஷன் ஏபிசி இருக்குல்ல, அந்த ஏபிசியை கேர்ஃபுல்லாக போடுங்க. +60 இருக்கும், சில சமயம் -60 இருக்கும். ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 1 டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை மார்க் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற டாப்பிக்கில் எதுலேயுமே மைனஸே இருக்காதுப்பா. மைனஸ்னு வந்துச்சுன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பட் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸில் மட்டும்தான் மைனஸ்னு வந்துச்சுன்னு சொன்னால் எம்டி ஆகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸில் பெருசாக நீங்கள் ஒன்றும் படிக்கிற மாதிரி இருக்காது, எல்லாமே டைம் அண்ட் ஒர்க் படித்தது தான். பட் கொஷனை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா. பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸை வச்சு ஓரளவுக்கு உங்கள் எக்ஸாம்ஸில் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் எஃபிஷியன்சி வச்சு கேட்கும்போது நம்ம அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் படித்த அந்த ரேஷியோவாக மாற்றி அதுக்கப்புறம் போடணும். மற்றபடி எல்லாமே நார்மல் தான்ப்பா.
கொஞ்சம் கொஷின் இப்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸும் தனியாக ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஸோ தனியாக டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் சேர்த்து நான் கொடுக்கல, டைம் அண்ட் ஒர்க் ஹோம்ஒர்க் தனியாகவும் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் ஹோம்ஒர்க் டெஸ்ட் தனியாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் எழுதுங்க. மொதல் கொஷின். ஸோ 3 pipe A, B and C are connected to a tank. Out of 3, A is an inlet pipe and B and C are an outlet pipe. If opened separately, A fills a tank in 10 hours, B empty the tank in 12 hours and C empty the tank in 30 hours. If all the 3 pipes are open simultaneously, how much time does it take fill or empty the tank? ஸோ இப்போ இந்த கொஷினை படித்து பார்த்தீங்கன்னாப்பா மொத்தம் 3 பைப் இருக்குது. அதில் ஒரு பைப் மட்டும்தான் டேங்கை ஃபில் பண்ணுது, மிச்சம் இருக்கிற 2 பைப் பார்த்தீங்கன்னா டேங்கை எம்டி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 3 பைப்புமே ஓப்பன் பண்ணால் இந்த மொத்த டேங்க்கும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுமா இல்லை எம்டி ஆகுமா? ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு கொஷனில் அவங்களே சொல்லியிருப்பாங்க ஃபுல் ஆகுமா இல்லை எம்டி ஆகுமா, அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஆன்சர் பாசிட்டிவ்லேயும் வரலாம், நெகட்டிவ்லேயும் வரலாம். ஓகேவா? அதனால் நெகட்டிவில் வந்தாலும் நிறைய பேர் தப்புன்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. நெகட்டிவில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் எம்டி பண்ணுதுன்னு அர்த்தம் டேங்க்கை. ஒருவேளை பாசிட்டிவில் வந்துச்சுன்னா அந்த டேங்கை ஃபில் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பைப்பை பார்த்தீங்கன்னா பைப் ஏ மட்டும் அந்த டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 hours. அப்போ 1/10. ஸோ இது 1 hour ஒர்க்கு. அடுத்தது பைப் பி பார்த்தீங்கன்னா 12 hours, ஆனால் டேங்கை ஃபில் பண்ணல, எம்டி பண்ணுது. அப்போ -1/12. அதே மாதிரி மூணாவது பைப் சி பார்த்தீங்கன்னா எம்டி த டேங்க் இன் 30 hours, அதுவும் ஃபில் பண்ணல, எம்டி பண்ணுது. அப்போ -1/30. ஸோ எதெல்லாம் டேங்கை எம்டி பண்ணுதோ அதுக்கெல்லாம் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் டேங்கை ஃபில் பண்ணுதோ அதுக்கெல்லாம் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 10, 12, 30 இதுக்கு நம்ம டைரெக்டாக எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 30 எடுக்க முடியாது. 60 எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எல்சிஎம் வரும். ஸோ இது 6 times, இது பார்த்தீங்கன்னா 5 times, இது பார்த்தீங்கன்னா 2 times. ஸோ 6 -7 divided by 60. இங்கே பார்த்தீங்கன்னா 6 - 7ன்றது -1/60. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/60. அப்படின்னா என்ன அர்த்தம்? -60 hours. எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க? ஹவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் -60 hours. ஸோ -60 hours அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? 3 டேப்புமே ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டேங்க்கு ஃபில்லே ஆகாது, அந்த டேங்க்கு எம்டி தான் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு கிடச்ச ஆன்சர் மைனஸ். ஸோ 60 ஹவர்ஸில் 3 பைப்பும் ஓப்பனில் இருந்துச்சுன்னா மொத்தமாக அந்த டேங்க்கு எம்டி ஆயிரும். சில சமயம் உங்களோட ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருக்கும்ல, சில சமயம் கொடுத்துருப்பாங்க -60 இல்லை ஆப்ஷன் ஏ 60 எம்டின்னு கொடுத்துருப்பாங்க. 60 hours எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது 60 மணி நேரத்தில் அந்த டேங்கை எம்டி பண்ணிடும்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். மோஸ்ட்டாகவே இப்போது ரீசெண்டாக இயரில் இருக்கிற எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கொஷின் எண்டு முடியுது. ஃபுல் ஆர் எம்டின்னு தான் முடிக்கிறாங்க. ஸோ நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபுல் ஆகுமா எம்டி ஆகுமா. ஓகேவா? ஸோ மொதல் கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா -60 hours. ரெண்டாவது கொஷின். A piston is normally filled in 8 hours, but it takes 2 hours longer to fill because of leak in the bottom. If the piston is full, the leak will empty it in. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாப்பா நிறைய இடத்துல நீங்கள் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக்கேஜ் வச்ச கான்செப்ட் இருக்கும். அதனால தான் நான் வீடியோவிலே தனியாகவே பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லி நடத்தியிருப்பேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு டேங்க் வந்து 8 மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும். ஆனால் அந்த டேங்க்கு இப்போ 10 மணி நேரம் ஃபில் ஆகுது. எதனால அப்படின்னா அந்த டேங்க்கில் சின்னதாக ஒரு லீக் இருக்குது. ஸோ அந்த லீக்கில் எப்படியும் தண்ணி போயிட்டுருக்கும். அப்படி போகிறனால 8 மணி நேரம் ஃபில் ஆகிற டேங்க்கு 10 மணி நேரம் ஆகுது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, டேங்க்கை ஃபில் பண்ணிவிட்டு அந்த லீக்கேஜ்னால மட்டும் அந்த மொத்த டேங்க்கு எப்போ ஃபில், அவங்க கேட்குறாங்க பாருங்கள். இஃப் த கிறிஸ்டன் இஸ் ஃபில், டேங்க்கை ஃபில் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ த லீக் வில் எம்டி இட் இன். அந்த லீக்கேஜ்னால மட்டும் அந்த மொத்த டேங்க்கு எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி இந்த கொஷனை ரொம்ப லென்த்தாக போடாமல் ஈஸியாக ஒரே ஸ்டெப்பில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்டன் இஸ் நார்மலி ஃபில் இன் 8 hours. ஸோ அப்போது எப்போதும் போல் 8 மணி நேரத்தில் என்ன பண்ணும்? அந்த டேங்க்கு ஃபில் ஆகிடும். இதுவே நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த கொஷின் கிடையாது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது டேப் ஏ மட்டும் 8 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது, டேப் பி மட்டும் ஒரு 10 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது. 2 டேப்பையும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1/8 1/10 போடுவோம். கரெக்டாக இல்லையா? இது டேப் ஏ டேப் பி. ஸோ டேப் ஏ 8 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது,
டேப் பி 10 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது. அப்போ 2 டேப்பையும் சேர்த்து ஓப்பன் பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். இங்கே ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1/12 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லுவோம், 12ன்னு சொல்லுவோம். பட் இங்கே இதே லாஜிக் தான், சேம் லாஜிக் தான். அப்படியே என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஒரு டேப்பு ஃபஸ்ட்டு பைப் அந்த டேங்க்கு மட்டும் 8 மணி நேரத்தில் ஃபில் ஆகும். ஆனால் அந்த டேங்க்கு மொத்தமாக ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 10 மணி நேரம் ஆகுது. அப்போது 10 hours இந்த சைடு போடுறேன். டேங்க்கு மொத்தமாக ஃபில் ஆகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீக்கேஜ் இருக்குது. லீக்கேஜ்னு சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ். ஸோ அப்போ லீக் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த டேங்க்கு எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும், அவ்வளோதான்ப்பா. கரெக்டாக இல்லையா? இதை பைப் ஏ ஒரு மொத்த டேங்க்கு ஃபில் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆகுது. லீக்கேஜ் கொஞ்சம் இருக்குது. எவ்வளோ நேரத்தில் அது லீக்கேஜ் ஆக முடிக்கும்னு தெரியல, பட் கொஞ்சம் இருக்குது. இதனால மொத்தமாக அந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம்ல. 1/8 மைனஸ் ஆஃப் 1/10 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/x. ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் 8 5s are 40. ஸோ அதே மாதிரி 10 4s are 40 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/x. ஸோ இது 1/40 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/x. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ எல்லா வேல்யூமே ஹவர்ஸில் இருக்கிறனால 40 மணி நேரம் ஆகும்னு அர்த்தம். அந்த லீக்குனால் மட்டும் அந்த மொத்த டேங்க் எம்டி ஆகிறதுக்கு நம்மளுக்கு 40 hours ஆகும். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். ஸோ புரியுதுங்களாப்பா? ஸோ தனித்தனியாக ஒன்று ஒன்றா நீங்கள் கேல்குலேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே நம்ம பேசிக்ஸில் படித்தது தான். முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் ஈக்குவேஷன்ஸில் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர்ஸ் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸில் ஈஸியாக கிடச்சிரும். எப்படி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரே ஈக்குவேஷனாக போட்டு இந்த லீவிங் ஜாயினிங்லாம் போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ரைட்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன், இஃப் 2 pipe function simultaneously, the reservoir will be filled in 24 hours. One pipe fills the reservoir in 20 hours faster than the other. How many hours does it take the second pipe to fill the reservoir? ஸோ இப்போ அந்த கொஷனை பார்த்தீங்கன்னாப்பா நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்த கொஷனை நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கொஷன் ஃபுல்லாகவே ரிசர்வாயரை எப்படி ஃபில் பண்ணணும், ஒரு டேங்க் எப்படி ஃபில் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் அவங்க எம்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா? பாருங்கள், இஃப் 2 pipe function simultaneously, 2 பைப்பு ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த டேங்க் எவ்வளோ மணி நேரத்தில் ஃபில் ஆகுது, 24 மணி நேரத்தில் ஃபில் ஆகுது. அதில் 1 pipe fills reservoir 20 hours faster than the other. ஸோ இன்னொரு பைப்பை விட இன்னொரு டேப்பை விட ஒரு டேப் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் ஃபாஸ்டர்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேப்பு x+20 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு டேப்பு வெறும் x. இது நான் எப்படி எழுதுனேன்னு புரியுது? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டேப் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், இது டேப் பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது ஒரு டேப்பு ஃபார் எக்ஸாம்பிள் 10 hours, எக்ஸுக்கு பதிலாக 10 வச்சுனா 10 மணி நேரத்தில் டேங்கை ஃபில் பண்ணுதுன்னா இன்னொரு டேங்க்கு 30 மணி நேரம் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஒரு டேப்பு இன்னொரு டேப்பை விட 20 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? இது x+20 hours, இது x hours. ஓகேவா? ஸோ இப்படி போட்டிங்கன்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக 20 போட்டிங்கன்னா இங்கே 40. அப்போ இது 20 மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும், இது 40 மணி நேரத்தில் ஃபில் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பைப்பு இன்னொரு பைப்பை விட 20 மணி நேரம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏ எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்கை ஃபில் பண்ணோன்னா x hours 1/x. பி எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னா x+20. 2 டேப்பும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொத்த டேங்க்கும் எவ்வளோ நேரத்தில் முடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 hours ஆகுது. இதுதான் அவங்க அந்த 2 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இஃப் 2 pipe function simultaneously, the reservoir will fill in 24 hours. ஸோ 2 பைப்பும் ஓப்பன் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மொத்த டேங்க்கும் 24 ஹவர்ஸில் ஃபில் ஆகிடும். ஒரு பைப்பு பார்த்தீங்கன்னா இன்னொரு பைப்பை விட 20 hours faster than the other. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, how many hours does it take the second pipe to fill the reservoir? ஸோ 2வது பைப்பு இருக்குல்ல, இது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. சரியாப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வேல்யூ அவங்க கொடுக்கல. ஸோ நார்மலாக இதில் எக்ஸ் வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும், வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஸோ எல்சிஎம்ன்றது இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிடுங்க, x+20 ப்ளஸ் எக்ஸை இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிவிடுங்க இஸ் ஈக்குவல் டு, ஸோ கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x × x+20 1/24. கரெக்டாக? ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது 2x +20 இருக்குது,
ப்ராக்கெட்டில் 24 இஸ் ஈக்குவல்ஸ் டு இது எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 20x. ஸோ அடுத்தது 48x எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் ஆஃப் 20 இருக்குது, இது அந்த சைடு போயிடுச்சுன்னு சொன்னால் மைனஸ் ஆஃப் 28x வரும், ஏன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 28x. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 480 ஈக்குவல் டு 0. மைனஸ் ஆஃப் 480, இந்த 480 இருக்குல்ல, மைனஸ் ஆஃப் 480. ஸோ இந்த 480 ரெண்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 480 வரணும், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 28 வரணும்னா 4012 போடலாம். ஸோ 4012 போட்டிங்கன்னா 480 வரும், ஆனால் நம்மளுக்கு மைனஸ் வேணும். ஸோ மைனஸ் 40 ப்ளஸ் 12. ஓகேவாப்பா? ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் ஆன்சர் மைனஸ் 480 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் மைனஸ் 28 வரும். பட் எடுத்து எழுதும்போது சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு x1ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 40 இருக்குது, எடுத்து எழுதும்போது ப்ளஸ் 40. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 12 இருக்குது, எடுத்து எழுதும்போது மைனஸ் 12. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினோட ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டு வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துப்பீங்க? ப்ளஸில் இருக்கிற வேல்யூ எடுத்துப்பீங்களா, மைனஸில் இருக்கிற வேல்யூ எடுத்துப்பீங்களா? மைனஸில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அப்படி கிடையாது. ஒருவேளை உங்கள் கொஷனில் இது ஃபில் ஆகுமா இல்லை எம்டி ஆகுமா அப்படின்னு கேட்டால் நம்ம யோசிக்கணும். பட் இங்கே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துலையுமே இதில் லீக்கே கிடையாது. இந்த லீக்கை பற்றி அவங்க பேசவே இல்லை, எம்டியை பற்றி பேசவே இல்லை. அவங்க பேசுகிறது எல்லாமே ஃபில் பற்றி தான். அப்படிங்கும்போது நம்ம எம்டியோட வேல்யூ எடுத்துக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கு ஃபில் ஆகிற டைம். ஸோ அந்த டேங்க்கு ஃபில் ஆகிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 hours. ஸோ அப்போது டேப் ஏ மட்டும் இந்த டேங்க்கை 40 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும். அப்போ டேப் பி எவ்வளோ மணி நேரத்தில் ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60 மணி நேரம். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸோட வேல்யூ. சரியா? டேப் ஏ மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 40 மணி நேரம். டேப் பி மட்டும் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60 மணி நேரம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாவது டேப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டாவது டேப்புன்றது 60. ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 hours. ஓகேவாப்பா? ஸோ இந்த மாதிரியான மாடல் கொஷின்ஸ் கொஞ்சம் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் எஃபிஷியன்சின்னு சொல்லியிருந்தேன்ல, ஒரு டேப்பு இன்னொரு டேப்பை விட வேகமாக இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேகமாக இருக்கும் அப்படின்னா அந்த டேங்க்கு சீக்கிரம் ஃபில் ஆகும். ஏன்னா தண்ணி வேகமாக வந்துச்சுன்னா அந்த டேங்க்கில் தண்ணி வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிடும். அப்போ சீக்கிரம் ஃபில் ஆகிடுச்சுன்னா டைம் சீக்கிரம் முடிஞ்சிடும். 10 மணி நேரம் எடுக்க வேண்டிய நேரத்தில் வெறும் 4 மணி நேரத்துலேயே அந்த டேங்க்கு ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு டேப்பு எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எடுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது, டேப் ஓப்பன் பண்ணுறீங்க, பொறுமையாக தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னா அது எஃபிஷியன்சி கம்மி. எஃபிஷியன்சி கம்மினா அப்போ டைம் என்ன ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும். சரிங்களா? அதனால் எஃபிஷியன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு ஃபஸ்ட்டுலேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஏன்னா அவங்க கேட்டது ரெண்டாவது பைப் கேட்டனால ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60. ஃபஸ்ட்டு பைப் கேட்டிருந்தாங்கன்னா 40. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதனால் நம்ம மைனஸ் யூஸ் பண்ணலன்னு. ஏன்னா இங்கே எம்டியை பற்றி அவங்க பேசவே இல்லை. அடுத்த கொஷின். ஸோ பைப் ABC together can fill a tank in X minute. So pipe A and B alone can fill a tank in X by 4 minutes and X by 5 minutes respectively. So pipe C alone can empty the tank in 10 minutes. So find the time taken by pipe A alone to fill a tank. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, நார்மலான கொஷின் தான், பட் வேல்யூ வந்து அவங்க டேரெக்டாக கொடுக்கல. ஸோ வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மட்டும் இந்த டேங்க்கை 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க X/4 X/5 மினிட்ஸ்னு. ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எப்போதும் போல் சப்ஸ்டியூட் பண்ணுறதை அதை பண்ணிவிடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பைப் ஏபிசி ஆல் 3 டுகெதர் அ டேங்க் வில் ஃபில் இன் X minutes. எல்லா வேல்யூமே மினிட்ஸில் இருக்குது, அப்போ ஃபைனல் ஆன்சரும் மினிட்ஸில் தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 டேப்புமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ டேப் A, டேப் B, டேப் C 3 டேப்புமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்ன்ற மினிட்ல அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பைப் A அண்ட் பைப் B அலோன் கேன் ஃபில் அ டேங்க் இன் X/4 minutes. ஸோ பைப் A யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ பைப் A மட்டும் 10 hours ஃபில் பண்ணுது அப்படின்னு சொன்னால் 1/10 போடுவோம். பட் இங்கே பைப் A மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா X/4 minutes. அப்போ இதுக்கு கீழே X/4 ப்ளஸ் 1 டிவைடட் பை B. ஸோ பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா X/5. ஓகேவா? ப்ளஸ் சியோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களா, பைப் சி அலோன் கேன் எம்டி அ டேங்க் இன் 10 minutes.
ஸோ அது எம்டி பண்ணுது அப்படின்றனால இதை நம்ம மைனஸில் போடணும். அதே மாதிரி எம்டி பண்ணி டேரெக்டாக 10 மினிட்னு கொடுத்துட்டாங்க. 1/10 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/x. அவ்வளோதான் இப்போ. ஸோ இந்த ஃபார்மேட் தான். ஸோ இது எப்படி கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிடுங்க. இது மேலே போயிடுச்சுன்னா 4/x, ஸோ ப்ளஸ் 5/x, இந்த சைடு கொண்டு வந்துட்டால் -1/x இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/10. ஸோ இது புரியுதுங்களா? ஸோ எல்லாத்தையுமே ஒரு சைடு எக்ஸ் வேல்யூ எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த -1/10 அந்த சைடு கொண்டு போயாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 + 4 9, 9 - 1ன்றது 8. ஸோ 8 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/10. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. எல்லாமே மினிட்ஸில் இருக்கிறனால நம்மளோட ஃபைனல் ஆன்சரும் மினிட்ஸில் தான் இருக்கும். ஸோ 80 மினிட்ஸ். இதுவே அவங்க ஹவர்ஸில் மாற்றணும்னா 80 நிமிஷத்தை ஈஸியாக 1 hour அப்படின்றது 60 மினிட்ஸ். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ 1 hour 20 மினிட்ஸ். அவங்க ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ நம்ம அப்படி மாற்றிக்கலாம். இப்போ சரிங்களா? பட் இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஏ மட்டும் இந்த டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு கொடுத்த வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? டேரெக்டாக 10 மினிட்ஸ்னு கொடுத்துருந்தா 10ன்னு போடுங்க. சில சமயம் இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, x + 5 hours, அதே மாதிரி 50% ஆஃப் x + 5 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் யோசிக்க வேணாம், டேரெக்டாக 50% ஆஃப் x + 5ன்றது இந்த இடத்துல போட்டுருங்க, 30% ஆஃப் x + 5ன்றது இந்த இடத்துல போட்டுருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கொஷனை ப்ராப்பராக சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதனால் எந்த வேல்யூ இப்படி கொடுத்துருக்காங்க அதனால் அந்த கொஷின் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதை அப்படியே ஈக்குவேஷனை போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போதைக்கு இந்த கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, find the time taken by pipe A alone to fill a tank. பைப் ஏ மட்டும் கேட்டிருக்காங்கப்பா. நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸ்ன்றது 80 மினிட். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கேட்கல, எவ்வளோ நேரத்தில் 3 பைப்பும் ஓப்பன் பண்ணால் ஃபில் ஆகும்னு கேட்கல. அவங்க கேட்குறது பைப் ஏ மட்டும். ஸோ ஏவோட வேல்யூ நம்ம என்ன எழுதியிருக்கோம், x/4. அப்போ 80/4, 80/4ன்றது 20 மினிட்ஸ். சரிங்களா? பைப் ஏ மட்டும் இந்த டேங்கை 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. இதுவே பைப் பி கேட்டாங்கன்னா 80/5. ஸோ இது கேட்டிருந்தாங்க, மொத்தமாக 3 டேப்புமே ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு கேட்குறாங்கன்னா அப்போ ஆன்சர் 80 மினிட். அவங்க கேட்குறது ஏ அப்படின்றனால இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். அடுத்த கொஷன். So pipe A and pipe B together can fill a tank in x-5 minute, and pipe A alone can fill a tank in 2x minute, and pipe B alone can fill a tank in x minute. Pipe C alone can fill a tank in 4x minute. Find the time taken by pipe B and C together to fill a tank. ஸோ இதில் எந்த வேல்யூமே எனக்கு தெரிஞ்சு அவங்க டேரெக்டாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே x-5 கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கடைசியாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பைப் பி அண்ட் சி டுகெதர். 2 பைப் மட்டும் பியும் சியும் மட்டும் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பாருங்களேன். பைப் ஏவும் பைப் பியும் டுகெதர் 2 மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னா 1/x-5. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பைப் ஏ அண்ட் பைப் பி இது 2 மட்டும் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா x-5 மினிட் ஆகுது அந்த மொத்த டேங்க்கையும் ஃபில் ஆகுறதுக்கு. ஸோ ஏவோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு தனியாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பைப் ஏ மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x மினிட். ஸோ அப்போ பைப் ஏக்கு பதிலாக 1/2x. அதே மாதிரி பைப் பி மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பைப் பி அலோன் கேன் ஃபில் அ டேங்க் இன் x மினிட். ஸோ பைப் பிக்கு பதில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் ஈஸியாக போட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2x. ஸோ 2x எல்சிஎம் எடுத்திங்கன்னு சொன்னால் இது 1 தான் வரும். ஏன்னா 2 ஃபார் எக்ஸாம்பிள் 2x இருக்குது, கீழே 2x² வரும். ஸோ அப்போ 2xன்னா வெறும் இங்கே ஒரு வாட்டி எக்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2x இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைடட் பை x-5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3x இன்ட்டு x-5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2x². ஸோ இது 3x இன்ட்டு எக்ஸுன்றது 3x², 3x மைனஸ்ன்னு 15x இஸ் ஈக்குவல்ஸ் டு 2x². ஸோ இப்போது இந்த 2x² இந்த சைடு வந்துருச்சுன்னா வெறும் x² தான் இருக்கும். 3x², 2x²ன்றது வெறும் x² ஈக்குவல் டு 15x. ஸோ இங்கே ஒரு x இங்கே ஒரு x போயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.
சரிப்பா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 15. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்போது நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் ஈஸியாக ஏ மட்டும் இந்த மொத்த டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏ மட்டும் எவ்வளோ? 2 × 15 30. பி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சி அலோன் கேன் ஃபில் அ டேங்க் இன் 4x minute. நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15. அப்போ ஈஸியாக நம்மளால் சி சொல்லிட முடியும். சி மட்டும் இந்த டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்கன்னா 4xன்றாங்க. அப்போ 4 × 15, ஸோ அப்போ 60. ஸோ சி மட்டும் இந்த டேங்க்கை 60 minutesல ஃபில் பண்ணும். எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. சி மட்டும் 60 minutesல ஃபில் பண்ணும். பி மட்டும் இந்த டேங்க்கை 15 minutesல ஃபில் பண்ணும். சரிங்களா? ஏ எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 minutes. ஆனால் கொஸ்டினில் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏவை பற்றி பேசவே இல்லை. பியும் சியை மட்டும் ஓப்பன் பண்ணால் இந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ பி நம்மளுக்கு தெரியும் 1/15, சி நம்மளுக்கு தெரியும் 1/60. ஸோ அப்போ மொத்தமாக 60 LCM. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 வாட்டி, இது பார்த்தீங்கன்னா 1 வாட்டி, அப்போ 5/60. ஸோ 5/60ன்றது 1/12. ஸோ கடைசி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 minutes. ஸோ மொத்தம் 12 நிமிஷத்தில் பியூசி மட்டும் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டேங்க் மொத்தமும் 12 நிமிஷத்தில் ஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். சரிங்களாப்பா? ஸோ எப்போதுமே கொஷனில் இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். இந்த ஈக்குவேஷன் இங்கே மட்டும் தான் எழுதுவோன்னு கிடையாது. டைம் அண்ட் ஒர்க்லையும் இதே மாதிரி தான் எழுதுவோம். பாதியில் வெளியில் போயிட்டாங்க, இல்லை 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இவ்வளோ நாளில் முடிப்பாங்க. இது எல்லாமே நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் படித்தது தான். அங்கே ஒரு பர்சன், இங்கே ஒரு பைப், அவ்வளோதானே தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதனால் அங்கே படித்த அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எம்டி வந்தால் மட்டும் மைனஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே சேம். ஈக்குவேஷன் எழுதுறது, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஷனோட ஆன்சர். அடுத்த கொஷன். ஸோ 2 pipe can fill a tank in 8 hours and 6 hours respectively. If they are opened on alternate hours, then if pipe A gets opened first, then in how many hours the tank will be filled? ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன்லப்பா, இந்த ஆல்டர்னேட் டேப்புன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நடத்தியிருக்கோம். ஆல்டர்னேட் டேப் சரி, அதே மாதிரி ஆல்டர்னேட் ஒர்க், டைம் அண்ட் ஒர்க் எடுத்திங்கன்னா ஆல்டர்னேட் ஒர்க் என்ன படித்தோமோ அதே தான் இங்கே ஆல்டர்னேட் டேப்புமே. ஸோ அவங்க 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இங்கே 2 டேப் ஓப்பனாக இருக்கும். பட் நம்ம அந்த சால்வ் பண்ண போகிற ஃபார்மெட்டு 2 ஃபார்மெட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்று நார்மல் ஃபார்மெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக நம்ம யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று அந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட், சிங்கிள் ஈக்குவேஷனில் போடுறது. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக போடுறது தான் கொஞ்சம் ஈஸி என்ன கேட்டால். இப்போ பாருங்களேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 pipe can fill a tank in 8 hours and 6 hours respectively. So first, if they are opened on alternate hours, if tap A opened first, அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 2 டேப் இருக்குது. டேப் ஏவை ஓப்பன் பண்ணுறாங்க, அடுத்து டேப் பி, டேப் ஏ டேப் பி, டேப் ஏ டேப் பி, இப்படியே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒரு டேப் தான் 1 மணி நேரத்துக்கு ஓடுது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க A gets opened first. So if they all opened on alternate hours, alternate hoursனா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஏ ஓடும், அடுத்து 1 மணி நேரம் பி ஓடும், அடுத்து ஏ, அடுத்து பி, இப்படியே ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த மொத்த டேங்க்குமே த டேங்க் வில் ஃபில் இன், மொத்த டேங்க்கும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஏ மட்டும் அந்த டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 hours. பி மட்டும் அந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6 hours. 2 வேல்யூமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஏவும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம இந்த கொஷன் சால்வ் பண்ணோம். ஸோ நார்மலாக எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு தெரியும்ப்பா, ஏ மட்டும் இந்த டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம், 1/8. ஃபஸ்ட்டு பி மட்டும் இந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம். இது 2 மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இது ஆட் பண்ணோன்னு சொன்னால் 24, 8 3s are 24, 6 4s are 24. ஸோ 7/24. இது என்ன அர்த்தம் அப்படின்னாப்பா, அந்த மொத்த டேங்க் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு நம்ம 2 வேளை ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே கீழே டினாமினேட்டர் 24 இருக்குல்ல, அது எதை குறிக்குதுன்னா மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி 24 லிட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த 24 லிட்டரில் 7 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 24 லிட்டரில் 7 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. எவ்வளோ மணி நேரத்தில்? 2 மணி நேரத்தில். கரெக்டாக இல்லையா? எப்படி இந்த 2 மணி நேரம் சொன்னேன்னா, பைப் ஏ 1 மணி நேரம் ஓடி இருக்கும், பைப்பு பி ஒரு 1 மணி நேரம் ஓடி இருக்கும். அப்போ 2த்தையும் நான் ஆட் பண்ணுறேன்னா 2 மணி நேரத்தில் இந்த டேங்க் எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 லிட்டர் ஃபில் ஆயிருக்கு.
புரியுதுங்களா? மொத்த டேங்க் எவ்வளோ? 24 லிட்டர். 24 லிட்டரில் 7 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்தில்? 2 மணி நேரத்தில். இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆட் பண்ணுறேன்னா மறுபடியும் 7/24 ஃபில் ஆயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் சரிங்களா 7/24 7/24 ஃபில் ஆகுது. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 14/24. ஸோ 14/24 2 ஆல் அடிச்சிங்கன்னா 7 2s are 14 12. ஸோ இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, இங்கே ஒரு 2 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம், மொத்தம் 4 மணி நேரத்தில் அந்த டேங்க் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/12. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா 2 மணி நேரம் 7/24. ஸோ அடுத்த ஒரு 2 மணி நேரம் 7/24, 2 மணி நேரம் 2 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு 7/12, இன்னொரு திருப்பி ஒரு 2 மணி நேரம் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க 7/24. கரெக்டாக இல்லையா? 7/24 திருப்பி ஒரு 2 மணி நேரம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ எல்சிஎம் வந்து 24. ஸோ 12 2 7 2s are 14. ஸோ 14 + 7 வரும். ஸோ 14 + 7ன்றது 21/24 வரும். ஸோ இதை வந்து நம்ம 3 டேபிள் அடித்தோம்னு சொன்னால் 7 3s are 21, 8 3s are 24. ஸோ இப்போ கடைசியாக எதில் வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/8. 7/8னா என்ன அர்த்தம்னா 8 லிட்டர் டேங்க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி தான் நம்ம ஒரு வாட்டி எடுத்துக்கணும். ஏன்னா ஃபில் ஆகிட்டே இருக்குது, மிச்சம் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்துக்கு 24 லிட்டரில் 7 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு 12 லிட்டரில் 7 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஃபில் ஆயிருக்கு? 24 லிட்டரில் 21 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7/8 தான் இருக்குது. இப்போது எந்தெந்த டேப்லாம் இப்போ ஓப்பனில் இருந்துச்சு? இங்கே ஒரு 2 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம், 4 மணி நேரம், திருப்பி ஒரு 2 மணி நேரம் ஆட் பண்ணோம், 6 மணி நேரம், 6 hours. ஓகேவா? ஓடி எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7/8 ஃபில் ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1/8 தான் மிச்சம் இருக்குது. ஏன்னா 8 லிட்டரில் 7 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 1 லிட்டர் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த 1 லிட்டர் யார் ஃபில் பண்ணணும்? ஏ டேப் ஃபில் பண்ணும். ஏன்னா 6 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், திருப்பி 7வது மணி நேரம் ஏ தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ ஏ மட்டும் இந்த 1/8 ஃபில் பண்ணும். ஏ மட்டும் ஒரு டேங்க்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது? 8 மணி நேரத்தில் ஃபில் பண்ணிடும். ஆனால் 1/8 ஃபில் பண்ணும் அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரத்தில் ஃபில் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி 6 மணி நேரத்துக்கு 7/8 ஃபில் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 1/8 டேப் ஏ மட்டும் 1 மணி நேரத்தில் ஃபில் பண்ணிடும். அப்போ மொத்த டேங்க்குமே எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம், இங்கே ஒரு 1 மணி நேரம், 7 மணி நேரம், 7 ஹவர்ஸில் இந்த மொத்த டேங்க்குமே ஃபில் ஆகிடும். இப்படி ஆல்டர்னேட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா சரியாப்பா. ஒருவேளை உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக அப்படின்னா நீங்கள் மறந்துடாமல் நம்மளோட சேனலில் பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் இருக்கும், அதை போய் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்லேயே ஆல்டர்னேட் டேஸ் நடத்தியிருப்பேன். அந்த ஏ ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனை வச்சு நடத்தியிருப்பேன். ஏ ஒர்க் பண்ணுறாங்க, A + B, அப்புறம் B + C, திருப்பி A B B அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சைக்கிள் என்ன, ஒரு சைக்கிளை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த சைக்கிள் 2 மடங்கு ஆச்சுன்னா என்ன, 3 மடங்கு ஆச்சுன்னா என்ன, இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த மெத்தடு தான் நீங்கள் பார்க்கறதுக்கு வேணால் கஷ்டமாக தெரியுமே தவிர நீங்கள் மைண்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் இது தான். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு டேப்பு, அப்போ 2 மணி நேரத்துக்கு 7/24, அப்போ இன்னும் ஒரு 2 மணி நேரம்னா 4 மணி நேரம், 7/24 7/24, அப்போ 12 ஏதோ சம்திங் வந்துச்சு, 7/12. ஸோ மொத்தம் 4 மணி நேரத்துக்கு இவ்வளோ ஃபில் ஆச்சு. திருப்பி இன்னும் ஒரு அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி 7/24 ஆட் பண்ணுறோம். கடைசியாக 7/8 வந்திருக்கு. ஸோ 7/8 அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக 6 மணி நேரம் ஓடி 8 லிட்டரு 7 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேலன்ஸ் ஒரே ஒரு லிட்டர் தான் இருக்குது, 1/8. அந்த 1/8 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அது டேப் ஏ ஃபில் பண்ணணும். டேப் ஏவால் மட்டும் 8 மணி நேரத்தில் ஃபில் பண்ண முடியும். ஆனால் நம்மளுக்கு தேவை வெறும் 1/8 மடங்கு ஃபில் பண்ணால் போதும். அப்போ 1 மணி நேரத்தில் ஃபில் பண்ணிடும். ஸோ அப்போ 1 மணி நேரம், முன்னாடி ஒரு 6 மணி நேரம், மொத்தம் 7 மணி நேரம். 7 மணி நேரம் அவங்க அதானே கேட்டிருக்காங்க. அவங்க அதான் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. 7 மணி நேரத்தில் ஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர். சரியாப்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரியான கொஷின்ஸை போட ஆரம்பிங்க பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ். ஏன்னா பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், ஆனால் சால்வ் பண்ணுற மெத்தட் ரொம்ப ஈஸி. அதனால் விட்டுறாதீங்க சரியா. கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அதே மாதிரி ஃபார்முலாஸோ எதுவுமே கிடையாது, ஈக்குவேஷன்ஸ் தான். அதனால் ஈக்குவேஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ மறந்துடாமல் டெஸ்ட் அண்ட் ஹோம்ஒர்க் போய் எழுதிடுங்க. ஓகேவா? எழுதிட்டு
அதில் அனாலிசிஸ் பாருங்கள், என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எப்படி ஏன் தப்பு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்கனாலே ஓரளவுக்கு அதெல்லாம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டே வந்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும்ப்பா. ஓகேவா? ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு முன்னாடியே கொஞ்சம் படிச்சிருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.